வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு நமது நேர்காணலில் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் அன்பழகன். சிறிய இடைவெளி மெடிக்கல் லீவு தான். நல்லது சார், நல்லது. ஓகே. ஏன்னா நம்ம வியூஸும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எலெக்ஷனுடைய பரபரப்பை பத்தி நம்ம ஒவ்வொரு டைமும் பேசிட்டே இருந்தோம். அந்த அன்றைய காலகட்டத்தில் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தோம். அதன் பிறகு எலெக்ஷனுக்கு பிறகு உங்களை சந்திக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. திரும்ப இப்போ சந்திக்கிறோம். நம்ம இந்த இடைப்பட்ட நாட்கள்ல மோடி மீண்டும் மெஜாரிட்டி இழந்து ஒரு என்டிஏ தயவுல 3.0 ஆரம்பிச்சிருக்காருங்கிறத பாக்குறோம். பட் அவருடைய அந்த தோற்றம் எல்லாம் பாத்தீங்கன்னா 2.0 மாதிரியே இருக்கு. அமைச்சரவை முதற்கொண்டு பிறகு எல்லா விஷயங்களும் அவர் நடந்துக்கிறது, பேசுறது எல்லாமே அப்படிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களா இருக்கு. உண்மையிலே இது மோடி ஒரு மெஜாரிட்டியான அரசா இதை நடத்த முடியுமா அவரால்? அல்லது அதை நோக்கி அவர் நகராரா? இல்ல இந்த 3.0ல அவருக்கு என்ன விதமான சவால்கள்லாம் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க சார்? மோடி அடிப்படையில மாற மாட்டாருங்க. இது மாதிரி மெஜாரிட்டி இல்லாதனால மாறுவார்னு எதிர்பார்க்கிறதெல்லாம் பகல் கனவுங்கிறது தான் என் கருத்து. என்ன காரணம்னா, அவர்களோட பழைய வரலாறு நிறைய ஸ்டடி பண்றோம். அதாவது மோடி என்கிற ஒருவரின் அரசியல் தோற்றம், அவர் எத்தனை மூத்த தலைவர்களை ஓரங்கட்டினார், எப்படி குஜராத்தோட முதல்வர் ஆனார், குஜராத் முதல்வரா எவ்வளவு சர்வாதிகாரமா நடந்து கொண்டார், இதெல்லாம் வைத்துத்தான் நம்ம இப்ப எடை போட முடியும். திடீர்னு நீங்க 70 வயசுக்கு மேல ஒருத்தரை மாறுன்னு சொன்னா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ பழைய மாதிரிதான் அவர் நடந்துக்குவாரு. ஆனா அது ஆட்சிக்கு பெரிய சவாலா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, அதுல கருத்தொற்றுமை இல்லாம இந்த காம்பினேஷன்ல ஆட்சி பண்ண முடியாது. மாநில அரசியல்வாதிகளுக்கு மாநில அரசியல் முக்கியம். ஒண்ணுமே இல்லை, நீட் ப்ராப்ளம். ஹைதராபாத்ல மாபெரும் போராட்டம் நடக்குது. ஹைதராபாத் தெலுங்கானா தலைநகர். ஆனா அது அந்த போராட்டம் தெலுங்கு அரசியல்ல பிரதிபலிக்கும், அதாவது ஆந்திரால பிரதிபலிக்கும். அப்ப மாணவர்கள் நலனுக்காக ஜெகன் உடனே குரல் கொடுத்துருவாரு. அது இங்க திமுக அதிமுக பாலிடிக்ஸ் மாதிரி உடனடியா குரல் கொடுத்துருவாங்கன்னா அப்புறம் அதுக்கு மாற்றான ஒரு குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயம் சந்திரபாபு நாயுடுக்கு வரும். அப்ப அவர் பிஜேபிக்கு ஆதரவா குரல் கொடுக்க முடியாது. காரணம், பீகார் பாட்னாலதான் நீட் முதல் வழக்கே நடந்தது. அங்கதான் கைது ஆயிருக்கு. சுப்ரீம் கோர்ட் இப்போ விரிவான அறிக்கை பாட்னா போலீஸ் தான் கேட்க வேண்டியது இருக்கு. பீகார் மாநில அரசு பிஜேபி தயவோடு நடக்கிற அரசு தான். இன்னும் சொல்ல போனா கூட்டணி அரசு. அப்போ இதுல பிஜேபி நழுவ முடியாது. சுப்ரீம் கோர்ட் கண்டிக்குது. 0.0001% தப்பு இருந்தாலும் தப்பு தான். நீ தப்ப ஏன் ஒத்துக்க மாட்டேன்ற, தப்ப தைரியமா அட்மிட் பண்ணிட்டு திருத்துற வழியை பாருங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நாயுடு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஆகணும். அவர் நீட் விஷயத்துல இன்னைக்கு ஆந்திரா உட்பட எல்லா மாநிலங்கள்லயும் காங்கிரஸ் கட்சி போராட்டம் இருக்குது. காங்கிரஸ் கட்சி ஆந்திரால எதிர்கட்சி. அது வளர்ந்து வர்றது நாயுடுக்கு எப்படி பிடிக்கும்? நாயுடுவோட மகனை கொண்டு வர்றாரு அரசியல்ல. அவர் பதவியெல்லாம் கொடுத்தாச்சு. அப்ப நாளைக்கு அவர் தன்னோட கட்சியை மகன்கிட்ட ஒப்படைக்கணும்னு நல்லா தெளிவா தெரியுது. அப்ப ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி டாமினேட் ஆகி ஆந்திரா பாலிடிக்ஸ்ல அடுத்த 3 வருஷத்துல இல்ல 5 வருஷத்துல அவங்க வலு பெறத அவர் எப்படி விரும்புவாரு? அப்ப அதை தடுக்கணும். அப்பனா ஆன்டி மோடியா தான் அந்த கருத்து ஆகும். வேற வழியே இல்லை. அப்போ அரசு எப்படி நீடிக்க முடியும்? இதே கம்பல்ஷன் நிதிஷ்க்கு இருக்கு. அவர் மகன் நிஷாந்த் குமாரை கொண்டு வந்துட்டாரு. அவரு 49 வயசு ஆகுது அவருக்கு. இது அரசியலுக்கு புதுசு. அவர் பீகார் பாலிடிக்ஸ்ல முன்னிறுத்துவதற்கான வழிவகைகளை நிதிஷ்குமார் செஞ்சாகணும். ஆக இது எல்லாமே ஒரு டெம்பரரி ஹனிமூன் பீரியட் தான். அது நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் அவங்களோட ஆதரவும் ஹனிமூன் பீரியட். 240 சீட் இருக்கு பிஜேபி கிட்ட. இன்னும் ஒரு 50 சீட், 40 சீட், 50 சீட் கம்ஃபர்டபுளா வேணும். போன தடவை முதல்ல 1.0ல 282 என்னமோ. அப்போ குறைந்தபட்சம் 40 இல்லைன்னா 50 சீட் வேணும். அப்படின்னா ஒண்ணு நாயுடு கட்சியை உடைக்கணும், இல்லைன்னா நிதிஷ்குமார் கட்சியை உடைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா திமுக அல்லது வெஸ்ட் பெங்கால்ல மம்தா இவங்க ஆதரவை பெறணும். வெளியில இருந்தாவது ஆதரவு கொடுக்கணும். அப்ப திமுக ஆதரவு கொடுக்குமானா 69ல கொடுத்துருக்காங்க. 69ல எங்களுக்கு கல்லூரி நாட்கள் காங்கிரஸ் எதிர்ப்பு தான் பிரதானம். ஏன்னா கிராமங்கள்ல நாங்க சிறு வயது மாணவர்களாக இருக்கும்போது எல்லாமே பெரியவங்க எல்லாம் காங்கிரஸ். அவங்க மேல உள்ள வெறுப்பிலேயே காங்கிரஸ் எதிர்ப்பா மாறிடுச்சு. அப்புறம் அது எம்ஜிஆர் மன்றம் இப்படி வரும்போது இயல்பாக காங்கிரஸ் எதிர்ப்பு. 67 காங்கிரஸ் எதிர்த்து தான் நாங்க கல்லூரி மாணவர்களா பிரச்சாரம் பண்ணோம். காமராஜருக்கே எதிர்ப்பாக விருதுநகர்ல பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். அப்பதான் முதல்ல மாணவர் தலைவர்னு ஒருத்தர் தேர்தலில் போட்டி போடுறாரு, விருதுநகர் சீனிவாசன். சுயேட்சை சின்னம் தான். திமுக ஆதரவு கொடுக்குது. காமராஜர் அவ்வளவு பெரிய தலைவர், சொந்த தொகுதி விருதுநகர். சீனிவாசனுக்கு ஆதரவாக கம்யூனிட்டி வைஸ் வேற 2 பேருமே கம்யூனிட்டி வைஸ் வேற. காமராஜ் கம்யூனிட்டி அங்க ரொம்ப பவர்ஃபுல் கம்யூனிட்டி. ஆனா சீனிவாசனுக்கு ஆதரவாக மாணவர்கள் போய் களத்துல இறங்கி வேலை பார்த்தோம். அப்பதான் காளிமுத்து அண்ணாலாம் அரசியலுக்குள்ள வராரு.
நான் காமராஜ் இவரெல்லாம் அரசியலுக்குள்ள வர்ற காலகட்டம் அது. மாணவர்கள் போய் ஒவ்வொரு கிராமத்திலையும் தங்கிக்கிட்டு அங்கேயே போய் தங்கிட்டு வேலை பார்த்தோம். காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார். இப்படியான ஒரு சூழல்ல 69ல இந்திரா காந்திக்கு கலைஞர் 25 எம்பி ஆதரவு கொடுத்தத நாங்களாம் உண்மையிலே ரசிக்கல. ஓகே. அதாவது எங்களுக்கு பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு அது. அப்கோர்ஸ் அதுல இருக்கிற மாநில கட்சி உணர்வு, தேசிய கட்சி உணர்வுக்கு எதிரானது. அந்த நேரத்துல அப்படி செய்யறது. 25 எம்பி விட்டுருந்தா காங்கிரஸ் ஆட்சி கவுந்திருக்கும். எங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா தானே இருந்திருக்கோம். நாங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஆட்சி இல்லாம ஆக்கணும், மத்தியிலையும் காங்கிரஸ் ஆட்சி இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிருக்கும். நுண்ணரசியல் இருக்கு. நுண்ணரசியல் எங்களுக்கு அப்ப தெரியாது, இளம் வயசு. எல்லா மாநில அரசியலும் இந்த நுண்ணரசியல் இருக்கும். அப்போ நாளைக்கு ஒரு கம்பல்ஷன் வரும்போது திமுக வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தால் பின் விளைவுகள் என்ன? பின் விளைவுகள் 2026 தேர்தல். 2026 தேர்தலில் காங்கிரஸ் அப்ப திமுகவோட இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? வாய்ப்பு இல்லை இல்ல. அப்ப காங்கிரஸ் உடனே அதிமுக இழுக்க பார்க்கும். இந்த பின் விளைவுகள் இருக்கும்போது நிச்சயமாக திமுக பழைய முடிவை ரிப்பீட் பண்ணுமாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. இப்ப இந்தியா கூட்டணியில இருந்து திமுகவோ அல்லது திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கிறது செகண்டரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப என்டிஏக்குள்ள இருக்கக்கூடிய நிதிஷோ நாயுடு ஸ்டேட்ல தங்களுக்கு நிறைய கடுமையான நிதி நெருக்கடி இருக்கு. இதன் காரணமா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் காமன் ப்ரோக்ராம் அவங்க உருவாக்கி பயணிக்கல. என்டிஏ பொறுத்த வரைக்கும் அப்படிதான் பயணிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே உள்ளுக்குள்ள ஆதரவு கொடுத்து பயணிச்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு இது இப்படிதான் போகும், அவங்களுக்கு எக்காரத்தை கொண்டு வெளியில இருந்து எந்த ஆதரவும் தேவைப்படாது அப்படின்ற மாதிரி இந்த அரசியல் நகரும்னு சொல்றாங்க. அது எப்படி சார் பாக்குறீங்க? இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குன்னு வச்சுக்கோ, அப்போ நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் டெல்லி உதவி செய்யாதா? கட்டாயம் அந்த நகர்ந்துச்சுன்னா செய்யும். ஆனா இந்திய கூட்டணிக்கும் அந்த வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா அவங்க நகர்ந்துட்டாங்க, நம்ம இன்னி வலிமையான எதிர்கட்சி அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்தியா கூட்டணி தேர்தலில் தான் வரவேற்கும். அதாவது ஒரு கட்சி ஆளுங்கட்சியா இருக்கணும்னா ஒரு 180 சீட்டாவது இருந்தா தான் அது அந்த காம்பினேஷன்ல பெரிய கட்சியா இருக்க முடியும். பழைய வரலாறுலாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பிஜேபி 180 இருக்கும், இல்ல காங்கிரஸ் 180 இருக்கும். ஒரு தடவை 1984 காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி மரணத்துக்கு பிறகு 400 சீட்டு ராஜீவ்காந்தி தலைமையில. அடுத்த 5வது வருஷம் வெறும் 200க்கு கீழே 198 என்னமோ. அப்ப ராஜீவ்காந்தி என்ன முடிவு எடுத்தாருன்னா 198 சீட்டை வச்சுட்டு ஆட்சி அமைக்கலாம். ஏன்னா விபி சிங்லாம் அதை விட கம்மி. ஆனா இல்ல, மக்கள் எங்களை எதிர்கட்சியில உட்காரதான் மேண்டேட் கொடுத்திருக்காங்க, அதனால நாங்க எதிர்கட்சியில இருக்க போறோம்னு சொல்லி கிட்டத்தட்ட 200 சீட்டுகளை வைத்திருந்த ராஜீவ்காந்தி முடிவெடுத்தார். நுண்ணரசியல் என்னன்னா ஆட்சி ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, அதுக்கு பிறகு தேர்தல் வரும். அதாவது பழைய அரசியல் 77ல மொரார்ஜி தேசாய் ஆட்சி, இந்திரா காந்தி 3 வருஷம் கழிச்சு கம்பேக் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம கம்பேக் ஆயிரலாங்கிறது அவரோட நுண்ணரசியல். அன்பார்ச்சுனேட்லி அவர் 91ல இங்க சிறுபெரும்புதூர்ல மரணம் அடைந்தார். அப்போ இயல்பாக நுண்ணரசியல் எதுவா இருக்கும்னா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதா இருக்காது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி 100 இடம் தான் இருக்கு. 100 இடத்தை வச்சுட்டு கூட்டணி ஆட்சியில காங்கிரஸ் ஒரு பிரதமர் பொறுப்பை ஏற்றால் பயங்கரமான மாநில கட்சிகளின் அழுத்தங்கள் தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ ஏதாவது ஒரு வகையில ஆட்சி கவிழ்ந்தால் அடுத்த எலெக்ஷன் அதுல காங்கிரஸ் கட்சி 180 இடத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யும். அதுதான் அதுக்கு சரியான நகர்வா இருக்கும். அப்ப மம்தா பானர்ஜி அதை திங்க் பண்ணுவாங்களா? ஏன்னா அவங்களுமே பிஜேபி கூட்டணியோட இருந்தவங்க தானே ஒரு காலகட்டத்துல. பிஜேபி கூட்டணியோட இருந்தவர் தான். சோ பிஜேபி எப்படி எல்லாம் கட்சியை உடைக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப நாயுடுக்கு எது நன்மையா இருக்கும் அப்படின்னா இன்னொரு தேர்தல் வர்றதுதான். அது வரைக்கும் பிஜேபி அரசு ரொம்ப தவிக்கும் இப்ப இருக்கிற சூழல்ல. ஆனா அடிப்படையில எல்லாருமே எல்லா கட்சிகளுமே இன்னொரு தேர்தல் வர வேண்டாம், இதுக்குள்ளே நம்ம அடுத்த 5 வருஷத்துக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மூல இருக்காங்க. ஏன்னா இன்னொரு எலெக்ஷன் வந்ததும் நிச்சயமா நம்ம வெற்றி பெறுவோம்ன்றது தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள், ஒரு அச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சார். அதை எப்படி சார் பாக்குறீங்க? அப்படியான அச்சம் இருக்காதுங்க. என்ன காரணம்னா இப்ப இருக்கிற காம்பினேஷன்ல பிஜேபி தனிப்பெருங்கட்சி முதல்ல இருந்தே அப்படிதான் கணிச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா? 220ல இருந்து 240 சீட்டு பிஜேபி பிடிக்குங்கிறதா என்னோட கணிப்பு முதல்ல இருந்து. ஏனென்றால் பிஜேபி தான் 400 சொச்ச இடத்துல போட்டி போடுது. 50% ஸ்ட்ரைக் ரேட் வச்சா கூட அது 200க்கு மேல ஜெயிக்கத்தான் செய்யணும். அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு அந்த வாய்ப்பு இருந்ததுன்னா இல்லவே இல்லை. ஏன்னா முதல்ல அவங்க 300 இடங்களுக்கு மேலதான் போட்டிட்டாங்க. அப்போ 50% ஸ்ட்ரைக் ரேட் வந்தாலே 109 தான் வரும். 50% ஸ்ட்ரைக் ரேட் வரல. அப்போ ஸ்ட்ரைக் ரேட்டை கூட்டணும்னா ஒரே வழி தேர்தல் தான். 6 மாசத்துலயோ 1 வருஷத்துக்குள்ளேயோ தேர்தல் வராது, அதுல எனக்கும் சந்தேகம் கிடையாது. ஆனா மோடியோட ஸ்டைல் இருக்குல்ல, அது ஆபத்தான ஸ்டைல். ஒண்ணுமே இல்லைங்க, 3 சட்ட திருத்தம், 3 சட்ட நீக்கம், சட்ட விலக்கம்.
3 சட்டமும் நம்மளோட பேசிக் லா. நான் லாயரா இதை சொல்றேன். ம். ஒண்ணு இந்தியன் பீனல் கோடு, தண்டனை சட்டம். எது குற்றம், என்ன தண்டனைன்னு சொல்றது. இன்னொன்னு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, எப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிற ப்ரொசீஜர் சொல்ற சட்டம். 3வது எவிடன்ஸ் ஆக்ட், சாட்சியங்கள் சட்டம். எவிடன்ஸ் ஆக்ட் எல்லாத்துக்கும் அடிப்படை. ஒரு சிவில் வழக்கு, ஒரு சாதாரண ஒரு சொத்து பரிவர்த்தனை வழக்கு போடுறீங்க, எவிடன்ஸ் ஆக்ட் வேணும். எவிடன்ஸ் ஆக்ட் இல்லாம நீங்க வந்து எந்த சிவில் வழக்கும் நடத்த முடியாது. இந்தியா முழுவதும் எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம் சிவில் வழக்கு இருக்கும். எல்லாத்தையும் நீங்க மாத்திட்டீங்க. மாத்தி ஒரு 140 எம்பியை வெளியில அனுப்பிட்டு நிறைவேற்றியாச்சு. நிறைவேற்றின பிறகாவது மறுபரிசீலனை செஞ்சு ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இப்ப ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமல்னு சொல்றத தாமதப்படுத்தி இருக்கணும். ஏன்னா யார்ட்டையும் கன்சல்டேஷன் கிடையாது, பயிற்சியே கிடையாது, வக்கீலுக்கு பயிற்சி கிடையாது, நீதிபதிக்கு பயிற்சி கிடையாது, எஃப்ஐஆர் போட வேண்டிய போலீஸுக்கு பயிற்சி கிடையாது. இன்னும் நம்ம லா கோர்ஸுக்குள்ளே இதை கொண்டு வரல. இப்போ ஒருத்தர் லா காலேஜ்ல சேர்றான்னு வைங்க, பழசத்தான் படிக்கணும் அவன். அது சமஸ்கிருதத்துல வச்சிருக்கீங்க, அது இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கணும். அதுல அடிப்படை தவறு, கான்ஸ்டிடியூஷன் தவறு இருக்கு. மாநிலங்களோட இசைவு பட்டியல் அது இருக்கு, கூட்டுப்பட்டியல் பொது அதிகாரத்துல இருக்கு. மாநிலங்களை கன்சல்ட் பண்ணணும். மாநிலங்கள் ஒவ்வொன்றும் அவங்கவுங்க மொழியில மொழிபெயர்க்கணும். எல்லா மாநிலத்திலயும் வந்து அந்தந்த மொழியில சட்டம் இருக்கு, சட்ட பயிற்சி இருக்கு. கன்னடானா கன்னடால இருக்குங்க. நீங்க லோயர் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா தமிழ்ல தான் வாதாடுவாங்க. இங்க தீர்ப்பே தமிழ்ல தான் எழுதுவாங்க. அது கட்டாயம். அப் டு செஷன்ஸ் வந்து தமிழ்ங்க. ஹைகோர்ட் 2 பிரான்ச், மதுரையும் சென்னையும் மட்டும்தான் இங்கிலீஷ். அதையே தமிழ் படுத்தணுங்கிறதா நம்ம கோரிக்கை. கர்நாடகால அது கன்னடாவே மாறிடுச்சு. அப்ப திடீர்னு எப்படி வந்து 3 அடிப்படை சட்டத்தையும் நீங்க மாற்றி அமைக்க முடியும்? லோக்கல் லாங்குவேஜ் என்ன ஆகும்? அதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? அதை யோசிச்சு பாருங்க. அப்ப எப்படி இவ்வளவு அவசரமா இதை உடனே அமலுக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? அப்ப அது வந்து ஒரு ஆணவம். யாரோட போக்கு? அது மோடியோட போக்கு, அமித்ஷா போக்கு. அவங்க மாத்திக்கலாம் மாட்டாங்க. அப்போ இந்த ஆட்சி அதுவா கவுளுமா, இல்ல இவங்களே கவுத்திடுவாங்களாங்கிறது தான் என்னோட கேள்வி. ஆனா ஆட்சி கவிழும் அதுக்கான விஷயத்தை நோக்கி நகருதுங்கிறது நீங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் நீங்க பாக்குறீங்க. இப்ப 2 விஷயங்க. நீட்டுங்க, சுப்ரீம் கோர்ட் கண்டிக்குது. இப்ப இந்த 21ஆம் தேதி அகில இந்திய போராட்டம். 3 சட்ட திருத்தம் இன்னைக்கு முதலமைச்சர் அறிக்கை விட்டுருக்காரு. 3 சட்ட நீக்கம், சட்ட திருத்தம்னு சொல்லக்கூடாது. சட்ட திருத்தம்னா ஒரு சில பகுதிகளை நம்ம திருத்துவோங்க. 3 சட்டத்தை முழுமையா நீக்கிறது, முழுமையா நீக்கிட்டு புது சட்டம் கொண்டு வர்றீங்க. அது எவ்வளவு நாளைக்குள்ள? ஒரு சில மாசங்களுக்குள்ள. எவ்வளவு காலம் பிடிக்கிற விஷயங்க. அப்போ இது அடுத்த கட்ட பிரச்சனை. இப்போ ஒண்ணுமே வந்து இவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஆபரேஷனே இப்படிதான் இருக்கு. இப்ப சபாநாயகர் தேர்தல் எப்படி நடத்தி முடிக்க போறாங்க? கருத்துரிமற்ற இல்லாம இப்ப ஓம் பிர்லா தான் சபாநாயகர் அப்படின்னு முடிவு எடுக்காங்கன்னு வைங்க, எல்லா கட்சியும் எதுக்கும். 293 உள்ள வச்சிருக்காங்களா சார் அவங்களுக்கு? ஆனா சபை ஆரம்பிக்கும் போதே சபாநாயகர் பேர்ல வந்து ஒரு அவமதிப்போட தானே ஆரம்பிக்கும். சரி, வழக்கமா நம்ம என்ன மெத்தட் கடைபிடிக்கிறோம்னா, இதை விட மோசமான மெஜாரிட்டி. இப்போ நரசிம்மராவ் கடைசி வரைக்கும் ஒரு மெஜாரிட்டி இல்லாம தான் ஆட்சியே பண்ணாரு. அதாவது நரசிம்மராவோட கூட்டணிக்கும் மெஜாரிட்டி கிடையாது, வெளியில இருந்து தான் ஆதரவு கொடுத்தாங்க. மன்மோகன் சிங் ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அமெரிக்க அணு ஆயுத ஒப்பந்தத்தை எதிர்த்து வந்து அவங்க ஆதரவு வாபஸ் வாங்கிட்டாங்க. வாபஸ் வாங்கின பிறகு மன்மோகன் சிங் ஆட்சி தொடருது மைனாரிட்டியா. அப்போ ஒவ்வொரு கட்டத்திலயும் அவங்க வந்து எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி செய்வாங்க ப்ராசஸ். அது நீட்டா இருக்கும். இங்க என்ன ப்ராப்ளம்னா, இப்ப சபாநாயகர் தேர்வு ஓம் பிர்லா தாங்க, நான் மோடியே சொல்லிட்டாருங்க, அமித்ஷா ஆமாமா ஓம் பிர்லா தான் அப்படின்னா மத்தவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்படின்னா அதை வந்து நம்ம இன்னொரு வேட்பாளர் நிறுத்தினா ஓட்டு விடணும். நீங்க சொல்ற மாதிரி 292 ஜெயிச்சிருவாங்கன்னே வச்சுக்குவோம். ஆனா சபை ஆரம்பத்திலேயே வந்து ஒரு சபாநாயகர் பேரவைத் தலைவருக்கு எதிராகவே எல்லாம் இயங்கிட்டு இருக்கும். அது நாகரிகமா இருக்காது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண மாட்டாங்க. அது வந்து நம்மளோட கன்வென்ஷனுக்கே எதிரானது. நம்ம இது வரைக்கும் இந்திய பாராளுமன்ற வரலாற்றிலேயே மரபுகளை கடைபிடிச்சிருக்கோம், அந்த மரபுகளுக்கே எதிரானதா இருக்கும். கடந்த 5 வருஷத்துல துணை சபாநாயகர் எல்லாமே மரபு மீறியே இந்த பாஜக ஆட்சி செஞ்சது. அதேதான் மோடியோட ஒரு ஆணவ போக்குதாங்க. கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டுங்க அது. துணை சபாநாயகர் கண்டிப்பா இருக்கணும், கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட். பல முறை சுட்டி காட்டும் போது அவர் எடுத்துக்கவே இல்லைன்னா அவன் கூச்சல் குழப்பம், ரைட்டு இவங்களை எல்லாம் வெளியில் தள்ளுங்க, இதே கதையில தான் அது ஓடிட்டு இருந்தது. இப்ப எப்படி தள்ளுவாங்க? ஒண்ணுமே இல்லைங்க, தலைவர்கள் சிலையெல்லாம் இடமாற்றம் பண்ணாங்கல்ல, அது தேவையே இல்லாத வேலை. என்னன்னா அதுல வந்து காந்தி சிலை இருக்கு, அதுதான் நம்மளோட எல்லா போராட்டங்களுக்கும் பின்புலம், பேக் டிராப் வந்து அதுதான். அதை அங்கேருந்து அகற்றி என்ன ஆக போகுது கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, எல்லா தலைவர்கள் சிலையும் ஒரே இடத்துல இருந்தா தான் பொதுமக்களுக்கு வசதி. பொதுமக்களுக்கு என்ன வசதியை நீங்க இது வரைக்கும் காட்டியிருக்கீங்க? நீங்க விவேகானந்தர் மண்டபத்துல தியானம் இருந்தீங்க, பொதுமக்கள் எல்லாம் என்ன பாடுபட்டாங்க? நம்ம கண்ணால் தானே பார்த்தோம்.
அந்த 2 நாள் தியானத்துல என்ன சாதிச்சீங்க? ஒரு பிரதமர் வந்து தியானம் இருக்கணும்னு நினைச்சாருன்னா அவரும் அவரோட பங்களாக்குள்ள இருக்க வேண்டியதானே? எதுக்கு பொது இடத்துல வந்து இருக்கணும்? எத்தனை டூரிஸ்ட் வெளியில போனாங்கன்னு நீங்க கண்ணால பார்த்தது தானே அதெல்லாம். ரோட் ஷோல எவ்வளவு பிரச்சனை, நடைபாதை வியாபாரிகள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, எவ்வளவு விஷயம் இல்ல சந்திக்கிறாங்க. அதாவதுங்க ஒரு பொலிட்டிக்கல் ஷோன்னு கூட நம்ம அதை ஒதுக்கி விட்டு போயிடலாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து அந்த பக்கம் போகாம இருந்துருவாங்க ஜனங்க. ஆனா இதோட ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு டூரிஸ்ட் எங்க இருந்தோ வராங்க. அவங்க கடைசி எண்டுல வந்து கன்னியாகுமரி வச்சிருப்பாங்க, இல்ல துவக்கத்துல வச்சிருப்பாங்க. அங்க வந்து திடீர்னு ஆல் ஆஃப் சடன் அவர் வந்து தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி டிசைட் பண்றாரு. பல ஊருக்கு டூர் போயிட்டு தமிழ்நாட்டுக்கு டூர் வந்திருப்பாங்க, கன்னியாகுமரி விசிட் வருவாங்க, அவங்களால பார்க்கவே முடியாம போயிடும். எவ்வளவு பேர் அதை வந்து கரிச்சு கொட்டினாங்க தியானத்தை. அப்போ ஒருவரோட தியானம் வந்து உண்மையிலேயே அவருக்கு ஒரு புகழை ஏற்படுத்தணும், வெறுப்பை ஏற்படுத்தலாமா? ஆனா அவர் அப்படித்தான் செய்வாரு, ஏன்னா அவரோட ஸ்டைல் அது. அந்த ஸ்டைல் வந்து இந்த ஆட்சியை நீடிக்க வைக்குமாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. ஓகே சார், உங்க சந்தேகத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை இப்ப ஏற்கனவே இப்ப நம்ம பேசின மாதிரி சந்திரபாபு நாயுடும் நிதிஷும் வந்து மோடிக்கு கை விட்டுறாங்க அப்படின்ற பட்சத்துல அவர் அடுத்த ஆப்ஷனா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்க சொன்ன மாதிரி திமுகவோ அல்லது திரிணாமுல் காங்கிரஸோ இவங்க யாரோட ஆதரவு அவர் எதிர்பார்க்கறாருன்னு வச்சுக்கோமே, அப்படி ஒரு இடத்துக்கு வரும்போது அடுத்து அவங்க தான் கிங் மேக்கரா இருப்பாங்களா? அரசியல் துருவம் வந்து அப்படி மாறுமா? வாய்ப்பு இருக்கா? திமுக ஆதரவு கொடுக்காதுங்க, ஏன்னா அவங்களுக்கு 2026க்கான கம்பல்ஷன் இருக்கு. இங்க உடனடியா கூட்டணியே தலைகீழா மாறி போயிடும். இப்போ பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டோட கலைஞர் 2001 சட்டமன்ற தேர்தல் 96 2001 உண்மையிலே அருமையான ஆட்சி. ஒரு பத்திரிகையாளனா நான் பார்த்ததுல அருமையான ஆட்சி. பொற்கால ஆட்சி தொடர அப்படின்னு தான் வந்து வாக்கு கேட்டுச்சு திமுக. 2001 எப்படி தோத்துது? இத்தனைக்கும் அதிமுக கெட்ட பேரு, ஜெயலலிதா அவர்களே வந்து போட்டியிட முடியாத நிலைமை, 2000 தண்டனை, 2000 கடைசியில வந்து தருமபுரி பஸ் எரிப்பு ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? தருமபுரி பஸ் எரிப்புல வேளாண் கல்லூரி மாணவிகள் இறந்து போனாங்க. பெரிய கெட்ட பேருங்க. ஆனா அது ஆட்சியை பிடிச்சிருச்சு. வெறும் 144 சீட்ல தான் நின்னுச்சு அதிமுக. 144 சீட்ல நிக்கும் போது இவங்க எப்படி மெஜாரிட்டி வரும்? 144 தானே நிக்குது, மெஜாரிட்டியே வராது இந்த ஆட்சிக்கு, இப்படிதான் விமர்சனம் வந்துச்சு. 133 131 ஜெயிச்சுதுங்க. எதுக்கு சொல்றேன்னா, அத மக்கள் வந்து திமுகவோட அந்த கூட்டணியை விரும்பல. அதாவது பல கட்சிகள், அதுல ஜாதி கட்சி, அப்புறம் பிஜேபி. ஏன்னா பிஜேபி ஆட்சி, மத்திய ஆட்சி 99 வாஜ்பாய் ஆட்சியில திமுக அங்கம் வைக்குது. இங்க 2001 தேர்தல் வந்துருச்சு. சோ அவுட்டு, ஆட்சி அவுட்டு. அதெல்லாம் அந்த பழைய வரலாறுலாம் தெரியாம இருக்காது திமுகவுக்கு. மம்தாவுக்கு அதே ப்ராப்ளம் இருக்கு. சோ இவங்க ஆதரவுலாம் தரமாட்டாங்க. ஒன்ன வச்சு நம்ம யூகிக்கலாம், என்ன தெரியுமா? இப்ப RN ரவி இருக்காருல்ல, அவருக்கு 5 வருஷம் டேர்ம் முடியுது. அதாவது பிரசிடென்சியல் வாரண்ட்னு பேர் அதுக்கு. ஒரு கவர்னர் அப்பாயின்ட் பண்ணும்போது 5 வருஷத்துக்கு ஒரு ஊழியர் மாதிரி தான் அப்பாயின்ட் பண்றாங்க. டிரான்ஸ்பரபிள் போஸ்ட், சம்பளம் உண்டு. இவர் வந்து முதல்ல போட்ட இடத்துல இருந்து மாறி வடகிழக்குலயே, நாகாலாந்துல இருந்து மேகாலயா, மேகாலயால இருந்து தமிழ்நாடு, ஜூலை மாசம் டேர்ம் முடியுது. ரவி என்ன பண்ண போறாங்க? எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா? ஏன்னா அவர் வந்து அஜித் தோவல் போஸ்ட்டுக்கு எய்ம் பண்ணாரு, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் போஸ்ட்டுக்கு, NSA. ஆனா அது கிடைக்கல. அவரே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. கோட்டர்மினஸ், அதாவது பிரைம் மினிஸ்டர் இருக்க வரைக்கும் அதே டேர்மோட இவர் தொடர்வாரு. ரவி வந்து இப்ப வந்து பயங்கரமா கவனத்தை ஈர்க்கிறதுக்கு அதையும் இதையும் சொல்றாரு. சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு எல்லாம் ஜாதி பேர் வச்சுட்டாங்க, ஜாதி சங்க தலைவராக்கிட்டாங்க, ஜாதிங்கிறது வந்து தமிழ்நாட்டுல அதிகம். யாரு? RN ரவி சொல்றாரு. RN ரவினாலே ஜாதி, பிராமின், பூமிகார், பீகார் கம்யூனிட்டிங்க. RNங்கிறது அது வேற பேரு, அவர் ரவின்னு தான் சொல்றாரு. சரி, அமித்ஷா வந்து என்ன ஜாதி இல்லையா? மோடி, நரேந்திர தாமோதர தாஸ் மோடி ஜாதி பேர் இல்லையா? ராஜ்நாத் சிங், அது ஜாதி பேர் இல்லையா? வட இந்தியால எல்லாருமே ஜாதி பேரை பின்னூட்டா வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல அதெல்லாம் ஒழிச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. இவர் ஏதோ தமிழ்நாட்டுல வந்து ஜாதி பேரை வந்து வச்சு தலைவர்களை சிறுமைப்படுத்துறாங்கன்றாங்க. தலைவர்களை சிறுமைப்படுத்துறது உண்மையிலேயே வட இந்திய அரசியல்வாதிகள் தான். அப்படி பார்த்தா ராகுல் காந்தி பேர்ல ஜாதி இல்ல, பிரியங்கா காந்தி பேர்ல ஜாதி இல்ல, முலாயம் சிங் யாதவ் பேர்ல ஜாதி இருக்கு, இவர் அகிலேஷ் யாதவ் பேர்ல ஜாதி இருக்கு. வட இந்திய அரசியல் எப்படி இருக்கு? பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமா உங்களோட கருத்துக்களை இந்த நேரத்தில் வழங்கியிருக்கு சார். உங்களோட கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி.